கன்னட சினிமாவின் முன்னணி நடிகர் சிவராஜ்குமார் புற்றுநோயிலிருந்து மீண்டும் படப்பிடிப்பில் கலந்து கொண்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்கலாம். ராஜா வணக்கம். தற்பொழுது நடிகர் சிவராஜ் அவருடைய உடல்நிலை குறித்தான தகவல் என்னவாக இருக்கிறது? என்ன படத்தில் இணைந்திருக்கிறார்? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கன்னட சினிமாவின் முன்னணி நடிகராக இருக்கும் சிவராஜ்குமார் தமிழில் ரஜினி படத்தில் ஜெயிலர், தனுஷின் கேப்டன் மில்லர் போன்ற படங்களில் நடித்திருந்தார். சமீபத்தில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட இவர் கடந்த ஆண்டு சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்ற நிலையில் சில மாதங்களுக்கு பிறகு நாடு திரும்பினார். அதையடுத்து மீண்டும் திரைப்படங்களில் நடிப்பதற்காக தன்னை தயார்படுத்திக் கொண்டு வருவதாக சமீபத்தில் வீடியோ ஒன்றில் வெளியிட்டு அதில் தெரிவித்திருந்தார். தற்போது குறிப்பாக கேம் சேஞ்சரை படத்தை அடுத்து ராம் சரண் நடிக்கும் 16வது படத்தில் நடிக்கப் போகிறார் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. தனது புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டதை கண்டறிவதற்கு முன்பே அவர் இந்த படத்தில் ஒப்பந்தமாகி இருந்திருக்கிறார். இந்த நிலையில் மார்ச் முதல் வாரத்தில் ஹைதராபாத்தில் இந்த படப்பிடிப்பு நடைபெறும். இதில் இவர் கலந்து கொள்வார் என கூறப்பட்டிருந்தது. தற்போது படப்பிடிப்பு தொடங்கி இருக்கிறது. இந்த நிலையில் சிவராஜ்குமார் இந்த படப்பிடிப்பில் கலந்து கொண்டிருக்கிறார். அதன் வீடியோ காட்சிகள் தான் வெளியாகி இருக்கிறது. அவர் படப்பிடிப்பில் கலந்து கொள்வதற்கு முன்பு அந்த கேரவனில் இறங்கி அவருக்கு ஆர்த்தி எடுத்து பூஜை செய்கிறார்கள். அவருடன் அவர் மனைவியும் இருக்கிறார். இந்த பேன் இந்தியா படமாக உருவாகும் இந்த புதிய படத்தில் ஜெகபதி பாபு, ஜான்வி கபூர் முக்கிய வேடங்களில் நடிக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.